இந்த மாதிரியே உங்களுக்கும் பயங்கரமாக சளி பிடிச்சிருக்குதா, மூக்கிலேருந்து தண்ணியெல்லாம் கொட்டி அப்படியே நெஞ்சில் ஃபுல்லாக அவ்வளோ சளி நிற்கிதா, இப்போ நான் சொல்கிற இந்த ஹோம் ரெமடி ட்ரை பண்ணுங்கள். கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம எல்லாரோட வீட்லேயுமே இந்த மாதிரி கற்பூரவள்ளி செடி வச்சுருப்போம். அதுலேருந்து ஒரு 5-6 இலை எடுத்துக்கோங்க. தோசைக்கல் நல்லா அடுப்பில் வச்சு காஞ்சதுக்கப்புறமா அது மேலே இந்த மாதிரி எல்லா இலையையும் இப்படி பரப்பி வச்சுருங்க. கை வச்சு அழுத்தினா சூடாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா தோசை திருப்பி வச்சு அப்படியே அழுத்தும் போது உங்களுக்கு அந்த இலையில் இருக்கக்கூடிய அந்த நீர் எல்லாமே வந்து நல்லா அப்படியே வெளியே தெரிய ஆரம்பிக்கும். ஸோ இலையோட கலரே அந்த நீர் மாதிரி வெளியே வந்து மாறும். ஸோ அந்த நீர் மாதிரி வந்துருச்சுனாலே ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இலை எல்லாமே எடுத்துருங்க. ஒரு நிமிஷத்துலேயே இந்த மாதிரி மாறிடும். இப்போ நீங்கள் அதிலேருந்து ஜூஸ் அப்படியே பிழியும் போது ஈஸியாக அந்த ஜூஸ் எல்லாமே சூப்பராக கீழே இறங்கிடும். இது பெரியவங்க மட்டும் கிடையாது, 3 வயசுக்கு மேலே இருக்கிற எல்லா குழந்தைங்களுக்குமே கொடுக்கலாம். ஒரு சங்க அளவு குழந்தைங்களுக்கு கொடுங்க. நம்மளுக்கு சாப்பிட்றதுனா 2 சங்க அளவுக்கு நம்ம சாப்பிட்டுக்கலாம். இந்த இலையை பச்சையாக சாப்பிடாமல் இந்த மாதிரி ஹீட் பண்ணி அந்த ஜூஸ் எல்லாம் சாப்பிடும்போது உங்களுக்கு நெஞ்சு சளி எல்லாமே ரொம்பவே சீக்கிரத்துலேயே வெளியேறிடும். இது உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி மேலும் யூஸ்ஃபுல்லான டிப்ஸ்க்கு மறக்காமல் நம்ம பேஜை ஃபாலோவும் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.